வணக்கம். இன்னைக்கு சுண்டல் குழம்பு. சுண்டல் குழம்பு வந்து சில பேர் வைக்கிறாங்களா வைக்கலன்னு எனக்கு அது தெரியல. இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதையும் பார்த்து இது பண்ணல. நானும் ஒரு ஐடியா, மற்ற குழம்புலாம் வைக்கிறோம்ல, சுண்டல் வச்சு இது கூட இது போடுவேன். நாங்கள் மொத்த ஃபேமிலியாக இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக செய்வோம்ல, அப்போ வந்து உருளைக்கிழங்கு போடுவேன். உருளைக்கிழங்கு வந்து தோலோடு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் விட்டமின்ஸ் நிறையா இருக்கும். அதனால உருளைக்கிழங்கு இது சேர்த்து போடுவேன். இன்றைக்கி இது உருளைக்கிழங்கு இது சாப்பிட்லாம், நான் சுகருக்கு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் சாப்பிடக்கூடாதா, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி தனியாக போட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தனியாக போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக போச்சு. இப்போ அதில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அதை போட்டுக்கணும். சோம்பு அதிகமாக போட்டிங்கனாலும் அதோட ஸ்மெல் ஒரு மாதிரியாக இருக்கும். ஜீரகம் போட்டுக்கலாம். இவ்வளோ ஜீரகம் போட்டுக்கலாம். நான் சிம்மில் வச்சுருக்கிறேன், நீங்கள் எப்படி வைக்கிற மாதிரி. கருவேப்பிலை தலை கொஞ்சம் அதிகமாகவே போடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் விட்டமின்ஸு நிறையா இருக்கும். காஞ்ச மிளகாயும் வரமிளகாய் இது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலும் அதே போடும். இது லவங்கம், கிராம்பு சொல்லுவாங்க தமிழில், தெலுங்கில் லவங்கம் சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா பெருங்காயம் மட்டும் மறந்துட்டு வந்துடுறேன். மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. 3 ஏலக்காய், ஓச்சுடி பட்டை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இவ்வளோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு கல்பாசி அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது பூரி சப்பாத்திக்கெலாம் அடிச்சுக்கலாம், சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும். இது மிக்ஸி கிண்ணில் மாற்றிட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சின்ன கிண்ணி எதுனா தனித்தனியாக இருக்கலான்னு தான் இருக்கிறேன். தேங்காய் எல்லாமே ஒன்றா போட்டுருவேன் நான். ஏன்னா சிங்கிளாக இருக்கனால தனித்தனி கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன், வெண்டை அவங்களுக்கு கொடுத்ததுக்காக. இந்தளவுக்கு வறுத்தா போதும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கிறதில்ல, கொஞ்சமாக ஊற்றினா போதும். சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு ரெண்டுமே. ஓகே, கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க. இதில் போட்டு 3 ஒன்றா தனியாக வணக்கலாம். கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கிடுச்சு, இப்போ தக்காளி போட்டுக்கோங்க கூட. இது தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு லேடிஸ்னாலே சமையல் தெரியும், இந்த தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிக்கும். கல்லுப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடாதுக்காக. தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரம் வதங்கிக்கும். எங்கள் வீட்டிலலாம் குட்டி குட்டி சட்டியாக இருக்கும். எப்பாவது முறுக்கு ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் அதை எடுப்பேன். ஆனால் இங்கே ஒன்று இருக்குது, இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று குட்டி ஒன்று இருக்குது பாருங்கள், இது தாளிக்குவோம் அப்பப்போ. போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம திரும்பவும் குழம்பு வேகமில்ல, அப்போ சரியாக போயிடும். வதங்கிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை பருப்பு தேங்காய் அரைச்சி ஊற்றும்ல, தேங்காய் லாஸ்ட்டில் அரைச்சி ஊற்றும்ல, அப்போ தேங்காய் கூட அந்த வேர்க்கடலை பருப்பு இந்த மாதிரி வறுத்து போட்டுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் வந்து இந்த புரோட்டாவுக்குலாம் போடுறாங்க, ஒரு சால்னான்னு சொல்லுவாங்களே, குருமா, அந்த இது போட்டால் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு, இது பொட்டுக்கடலை 3 போடணும். எனக்கு முந்திரி பருப்பு இல்லை வீட்டில், நான் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். 2 போட்டு வேர்க்கடலை பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதையும் அது போட்டு கலக்கி லாஸ்ட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்ப இதை போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். அந்த தனியாவில் வறுத்தல, தனியாக வெங்காயம் தக்காளி எல்லாமே மொத்தமாக போட்டு அரைச்சிட்டேன். அடுத்து தேங்காய் மட்டும் லாஸ்ட்டில் அரைச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து ஒரு குண்டானை வச்சுக்கலாம். குண்டா பாத்திரம் ஏதோ ஒன்று இருக்கட்டும். இந்த குழம்பு இந்த பாத்திரத்தில் மட்டும் குழம்பு அப்படியே வச்சிட்டோம்னா இந்த மாதிரி கருப்பாக புள்ளியாக வந்துடும். குழம்பு அதில் வைக்காமல் இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது சங்கடப்பட்டுட்டு அப்படியே வடுறது. இது பாருங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ரொம்ப கொஞ்சம் குழம்பு அதிலே வச்சுருவேன் சங்கடப்பட்டுக்கிட்டு. அதனால் அந்த கலரில் வர்றாங்க அவங்க. எண்ணெய் ஊற்றிக்கிங்க, கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் நான். போதும், கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். அது அதிகமாக ஊற்றினா எண்ணெய்லாம் ப்ராப்ளம் தானே, எந்த எண்ணெயாக இருந்தாலும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு, பச்சைக்கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போடுங்களா. அதுக்கப்புறம் கருவேப்பிலை,
நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன். வெங்காயம் தாளி பெரிய வெங்காயம் போடுங்க, கொஞ்சம் கடிக்கிறது நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் போடுறதுனால அங்கங்கே தட்டுருங்களா, அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் இல்லை இவ்வளோ போடுறது, வெங்காயம் வணங்கிருக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். இந்த வெங்காயத்தில் உப்பு போட்டுக்கிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக இது நான் கொத்தமல்லி தழை வதங்குறப்ப போட்டுருவேன். வெங்காயம்லாம் போட்டு அது போட்டுருவேன். லாஸ்ட்டில் தூவாங்க எல்லோரும் மேலே குழம்புலாம் வந்ததுக்கப்புறம். அது நான் ஏன் அப்படி போடலைன்னா, குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருந்துன்னு வச்சுங்களேன், நம்ம சாப்பிட்டோம் மீதி இருந்ததுன்னா மறுநாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால் இப்படி வதக்கிட்டோம்னா கெடாமல் இருக்கும். அதுக்காக நான் இதிலே போட்டேன். ஆனால் ஸ்மெல்லாம் அதை விட இதே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் போடுறத விட இது இந்த மாதிரி வதக்கி போடுறதே நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போடல வச்சு நான் போட்டு இந்த சுண்டல் அந்த தண்ணி இருக்குல்ல அதையும் கூட ஊற்றிடுங்க. அது சத்து இருக்கும், அதுலேயும் விட்டமின்ஸ் நிறையா போயிடும். அதனால் இதை போட்டுட்டு நான் உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணுறப்ப நான் சுகர் இருக்கிறதுனால அது பண்ணல. அப்படி நீங்கள் போடுறவங்க இந்த தண்ணி அப்படியே இதில் ஊற்றிடுங்க. ஏன்னா அதில் நிறையா இருக்கும்ல விட்டமின்ஸ். அதனால் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருவோம்ல, இதை ஊற்றிக்கலாம். தண்ணி கலந்து ஊற்றி அந்த இதை கழுவி அப்படியே தண்ணி அதிலே ஊற்றிருங்க. முடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இன்றைக்கி இந்த குழம்பு ஹோட்டல் கடைக்கு போகும்போது அங்கே சூப்பர்னு சாப்பிட போகிறாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்களா? கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை வேர்க்கடலை பருப்பு போட்டல, அதை அரைச்சி ஊற்றிடலாம் லாஸ்ட்டில். இன்றைக்கி வெண்ணிலாவுக்கு வந்து குழம்பு வைக்கிற வேலை மிச்சம். திக்னஸ் கிடச்சிக்கணும், கொஞ்சம் லைட்டாக போச்சுன்னா போதும். இது வந்து பூரிக்கு சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான் என்னுடைய இது. கருவேப்பிலை இது கொத்தமல்லி தழை முன்னாடி போட்டுருந்தேன் நான், அதனால் இது போட வேண்டியதில்லை. திக்னஸ் கிடச்சிக்கும். தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டுங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க செம்மையாக இருக்கும். இந்த நாட்டுக்கோழிலாம் வச்சாங்கன்னா இப்படி தானே வைப்பாங்க, சூப் மாதிரி. அதே மாதிரி தான் வருது, செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காட்டி கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் துடைக்க முடியல, சுடுது, என் கை பொறுக்காது. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் ஆப்ஷன் கொடுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம், பாய்.